அடுத்து தமிழ்நாடுக்கும் பல பகுதிகளில் வந்து இந்து அறநிலையத்துறை கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை திடீரென்று பட்டா போடுவது, பத்திரம் போடுகின்ற செயல் நடைபெறுகிறது. அண்மையில் கடந்த 3ஆம் தேதி துவங்கி கடந்த 6ஆம் தேதி அன்று பழனியில் முருகனுடைய கோவில்களில் வந்து கார் பார்க்கிங் இருந்த 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை 2 பேர் திடீரென்று அந்த நிலம் கோவிலுக்கு சொந்தமானது தெரிந்த பிறகு கூட அதை அதாவது பத்திரம் போட்டிருக்கார். அதாவது ஊழல் ஒழிக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து பட்டப்பகலில் அதுக்கான வலுவற்றவர்களாக இருக்கக்கூடிய 2 பேர் வந்து வாங்குறாங்க. அப்படிங்கிற போது அதை பத்திரம் செய்து கொடுக்க முடிகின்ற பொழுது அதில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கருப்பு பணம் அல்லது வந்து பினாமி பணம் இதில் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருப்பதாக தெரிகிறது. எனவே இது இந்த ஏறக்குறைய 2 வாரங்கள் ஆகியும் கூட இதில் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரல. மக்களுக்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கிறது. இதுக்கு பின்னணியில் இருப்பது யார், இப்படி நடக்க முடியும்? இந்த அரசு தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஊழல் ஒழிப்பதற்கு முடிவு செய்கிறோம், யாராவது லஞ்சம் கேட்டால் கூட உடனடியாக முதலமைச்சருடைய பெயரை சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து இன்று மக்கள் மத்தியில் அந்த ஊழலுக்கு எதிரான கருத்துக்கள் போகின்ற இந்த வேளையில் எப்படி வந்து ஒரு 100 ஏக்கர் 40 சென்ட் பழனியுடைய மையப்பகுதியில் 100 கோடி ரூபாய் நிலம் வந்து கைமாற முடியும், அது கோயிலுக்கு சொந்தமான நிலம் மாற முடியும். எனவே அதனுடைய உண்மை அது யார் பின்னணியாக இருந்தார்கள், இது எப்படி நடந்தது, யாருடைய உத்தரவு நடந்தது என்பதை வெளிக்கொணர்வு என்று சொன்னால் இது வந்து தவறான முன்னுதாரணமாக போய்விடும். எனவே வந்து இது குறித்து உண்மை நிலையை கொண்டு வருவதற்கு அந்த வழக்கு சிபிசிஐடி கையாண்டால் சரியாகாது. அதில் சிபிஐ இடத்துல ஒப்படைத்துவிட வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து கோயில் நிலங்களும் யார் கைவசம் இருக்கிறது, அந்த நிலங்களுடைய தன்மை என்ன, அந்த நிலங்களிலிருந்து ஏதாவது வருமானம் வருகிறதா இல்லையா, வருமானம் யாருக்கு போய் சேர்கிறது என்பது குறித்தெல்லாம் கணக்கிடுவதற்கு வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். அது வந்து உயர்மன்ற நீதிபதிகள் ஒரு 4-5 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து அந்த நீதிபதிகளுடைய தலைமையில் வந்து ஒரு தமிழ்நாடெங்கும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் கரூர் பகுதியிலேங்க இப்படி வந்து உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வந்து ராஜினாமா பண்ணிக்கிறார். அது எப்படி இருந்தாலும் 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து கூட அது வந்து இடைத்தேர்தல் வரலாம். எனவே அதை மனதில் வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கிறது. வந்து 3500 ஏக்கர் நிலம் இனாம் நிலம் வந்து வழக்கமாக இது போன்ற நிலங்களை வந்து அந்த நிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீடு கட்டியிருந்தால் வீடை பயன்படுத்திக் கொள்ளலாம், விவசாயம் செய்தால் விவசாயத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த நிலத்தை வந்து சொந்த உரிமை கொண்டாட முடியாது, அதாவது அந்த நிலத்தை வந்து அவர்கள் விற்பனை செய்ய முடியாது. இது வந்து 1963 இது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடியது. ஆனால் இப்பொழுது இந்த அரசு வந்த பிறகு இப்பொழுது இந்த நிலங்களை விற்பனை செய்யலாம் என்று ஒரு தவறான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. அப்போது அங்கே ஏறக்குறைய ஒரு 10,000, 15,000, 20,000 வாக்குகளை மையப்படுத்தி அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது உள்நோக்கத்தோடு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ஆகும். எனவே அந்த உத்தரவை ரத்து செய்யணும். அந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பற்றி ஆட்சேபனை இல்லை. 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ அது விவசாயிகள் நிலத்தை அவர்கள் பயன்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய வாரிசுகளுக்கு இல்லாத போகும்போது நிலம் மீண்டும் வந்து கோயிலுக்கு வந்துடும். ஆனால் அந்த நிலத்தை விற்கலாம் என்பது வந்து ஆபத்தானது. இப்படி போனோன்னா கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக தமிழ்நாட்டில் கூடிய லட்சக்கணக்கான நிலங்கள் வந்து கைமாறி போயிடும். அதனால் அந்த உத்தரவை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய வேண்டுகோள் ஆகும்.